அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மோமின்களுக்கு சிறந்த ஆஃபர் அல்லாஹ் தஆலா மூலமாக. அது என்னவென்றால் அரஃபாவின் நோன்பு, அரஃபா தினத்தில் வைக்கக்கூடிய நோன்பு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் இந்த ஹதீஸ் வருகிறது. அபி கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல யௌமி அன் ஸௌமி யௌமி அரஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அரஃபா தினத்தினுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அரஃபா நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கூறினார்கள், இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வஸ்ஸனத்தல்லதி பஅத. ரவாஹு முஸ்லிம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கின்றேன், அல்லாஹ் தஆலா சென்ற ஒரு வருடம் வரக்கூடிய ஒரு வருடம் 2 வருடங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று. அன்பார்ந்தவர்களே, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. துனியா விஷயத்தில், உலக விஷயத்தில் ஏதாவது ஆஃபர் கிடைக்கின்றது என்றால் நாம் அந்த ஆஃபரை பெறுவதற்காக, அடைவதற்காக பல முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம். அல்லாஹ் தஆலா மறுமையுடைய ஆஃபர் தருகின்றான் என்றால் நாமும் இந்த ஆஃபரை பெறுவதற்காக, அடைவதற்காக நாம் தீவிரமாக முயற்சியில் ஈடுபட வேண்டும். அதே போன்ற அன்பார்ந்தவர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது பேரன்பு காட்டக்கூடியவன். அது என்னவென்றால், ஹஜ் செய்ய வசதி இல்லாதவர்கள் அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க, தன்னுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா இடத்துல வைத்து பாவம் மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆஃபர் கொடுக்கின்றான். அதற்காக இந்த முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.